கடற்கரையோரமா இருந்த அழகான கிராமத்துல நடந்த கதை இது. அந்த ஊர்ல சீதா, லக்ஷ்மி, கௌரி, பார்வதி அப்படிங்கிற 4 தோழிங்க இருந்தாங்க. அவங்க புருஷங்க கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா இந்த 3 பேரும் சந்தைக்கு போய் சாயந்தர நேரம் அந்த மீனை வித்து பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு நாள் அவங்க புருஷங்க வலையில மாட்டுச்சுன்னு பெரிய பெரிய மீனுங்களை சந்தோஷமா கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்களுடைய 4 பொண்டாட்டிங்களும் வெண்ணிலா வெளிச்சத்துல மரத்துக்கு கீழே கூடையில மீனை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான். அடியே லக்ஷ்மி, அந்த விளக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, அதோட மசியெல்லாம் பட்டு இந்த மீனெல்லாம் கருப்பாகுது பாரு. இன்னைக்கு என் வீட்டுக்காரரு எவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அந்த மீன் மேல இந்த வெண்ணிலா வெளிச்சப்பட்டதும் வெள்ளி மாதிரி ஜொலிக்குதுல. யாரோ வெள்ளி காசை கொண்டு வந்து கொட்டி வச்ச மாதிரி இருக்கு என் கூடையில. ஆமா சீதா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். எனக்கு கஷ்டப்பட்டு வீட்டுக்காரங்க இவ்வளவு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பகல் பூரா வெயில கஷ்டப்பட்டாலும் ராத்திரி நேரம் இப்படி சில்லுன்னு காத்து வீசும்போது உட்கார சுகமே தனிதான். இன்னைக்கு என் வீட்டுக்காரரு முழுசா வளர்ந்த 10 பெரிய மீனை கொண்டு வந்திருக்காரு. இந்த நிலா வெளிச்சத்துல அந்த மீனை பாரு, தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அது தங்கமா மீனானு கண்டுபிடிக்கவே முடியாது. என்னங்கடி 2 பேரும் புகழ்ந்து பேசிக்கிறீங்க? என் வீட்டுக்காரரு பிடிச்சிட்டு வந்த மீனுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரங்க பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு, என் வீட்டுக்காரரு கடலுக்கு நடுவுல போய் வலைய போட்டதுனாலதான் இவ்வளவு மீன் மாட்டிருக்கு. அந்த நிலா அப்படியே மேல இருந்து தரையிறங்கி வந்து என் கூட இருக்கிற மீனுங்க மேல படுத்துக்கிட்ட மாதிரி பழிச்சுன்னு இருக்கு. இத பாக்குறவங்க எல்லாரும் இது மீனு தானான்னு கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம அதிருஷ்டம் நல்லா இருந்து இவ்வளவு மீன் வலையில மாட்டிருக்கு. ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் யாருமே மீன் வாங்க வரலையே. இருட்டானா நம்ம ஊருக்காரங்க யாரும் வெளியில வரவே மாட்டாங்க. யாரும் வரலனா இந்த மீனை யாருக்கு விக்கிறது? ராத்திரி 10 மணி தாண்டிச்சுன்னா இந்த மீனெல்லாம் வீணா போயிடும். அப்புறம் இப்படி புகழ்ந்து பேச முடியுமா? ஐயோ, ஏன் பார்வதி அவ்வளவு பதட்டமாகற? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துணையா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்திருக்காங்க. இத வாங்கவா ஆளுங்க வரமாட்டாங்கன்ற? முதல்ல அந்த கூடை மேல மூடி இருக்கிற துணி எடுத்து கீழே போடு. அப்பதான் அதுக்குள்ள என்ன மீன் இருக்குன்னு வெளியில எல்லாருக்கும் தெரியும். மீனை பார்த்ததும் எல்லாரும் வந்து வேக வேகமா வாங்கிட்டு போவாங்க. கொஞ்ச தூரத்துல சத்தியம்மா, ரங்கம்மா அப்படிங்கிற வயசானவங்க 2 பேரும் நடந்து வந்தாங்க. அவங்க மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த கூடையில இருக்கிற மீனுங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா பாட்டி சத்தியம்மா கிட்ட, ஏண்டே சத்தியம்மா, அங்க பாத்தியா அந்த சீதா லக்ஷ்மியோட கூடையில ஏதோ பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல உண்மையிலேயே ஏதாவது வெள்ளியோ தங்கமோ இருக்கா, இல்ல ஏன் கண்ணுக்குதான் அப்படி தெரியுதா? ஒருவேளை எங்கேயாச்சும் நகையை கொள்ளை அடிச்சுட்டு வந்து ராத்திரி இங்க உக்காந்து பங்கு போட்டுக்கிறாளுங்களோ? அப்போ அதை கேட்டு சத்தியம்மா, ஐயோ ரங்கம்மா, உண்மையிலேயே அது தங்கம்தான், வெள்ளிதான். ஆனா என்ன, அது மீனுங்களோட உருவத்துல இருக்கு. இவளுங்களோட புருஷனுங்க இன்னைக்கு ஒருவேளை இந்த கடல்ல ஆழத்துக்கு போய் அங்க இருக்கிற கடல் கணிங்க கிட்ட இந்த வெள்ளி மீனையும் தங்க மீனையும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். நம்ம அப்படின்னா இன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரியா? உண்மைதான், இங்க இருக்கிறவளுங்களுக்கு அது வெள்ளி மீன் தங்க மீனுன்னு தெரியாது போல. ஏதோ சாதாரண மீனு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளுங்க. வா வா, இன்னைக்கு போய் அந்த 4 கோடியில் இருக்கிற மீனையும் ஏதாவது பேச்சு பேசி அவளுங்களை ஏமாத்தி வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு ராத்திரியில நம்ம வாழ்க்கை தலைகீழா மாற போகுது. சரியா சொன்ன ரங்கம்மா. இந்த மாதிரி என் மூளை இவ்வளவு வேகமா என்னைக்கும் வேலை செய்யாது. இதுங்களும் முட்டாளுங்க தான். அதுங்களை ஏமாத்தி அந்த மொத்த மீனையும் வாங்கிடலாம். வா. பாவம், உங்க மீனுங்களை யாரும் வாங்க வரல, அதான் கஷ்டமா இருந்துச்சுன்னு ஏதாவது பொய்ய சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற மீனை வாங்கிட்டு போயிடலாம். என்கிட்ட 200 ரூபாய் நோட்டு இருக்கு. உன்கிட்ட அந்த தங்க சங்கிலி இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாம். வா. ஆமா வா வா வா, யாராவது பாக்குறதுக்குள்ள அந்த மொத்த வெள்ளியையும் நாம சொந்தமாக்கிக்கணும். அப்படி ரங்கம்மா சத்தியம்மா 2 பேருமே அந்த 4 பேர்கிட்ட போனாங்க. அவங்களுடைய திட்டத்தை மறைச்சு அப்பாவிங்க மாதிரி சிரிச்சு அவங்க 4 பேர்கிட்டையும், என்னம்மா சீதா லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் ஆயும் இங்கேயே இருக்கீங்க? வீட்டுக்கு போற மாதிரி யோசனை இல்லையா? ஓ, யாரும் மீன் வாங்கிட்டு போல தெரியுது. உங்க நிலைமைய பார்த்தாலும் கவலையாதான் இருக்கு. அதான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நானும் சத்யாவும் வந்திருக்கோம். ஆமாமா, பாவம், நீங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் இந்த மீனை யாரு வந்து வாங்க போறாங்க?
இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இந்த மீனெல்லாம் அப்படியே வீணா போயிடும். எங்க வீட்டுல நிறைய பூனைங்களும் நாய்களும் இருக்கு. அதுங்களுக்கு போடுறதுக்கு நாங்க இந்த மீனை வாங்கிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டு நாங்க வாங்கிட்டு போறோம். சீதா அந்த 2 கிழமைகளையும் ஒரு சந்தேக பார்வையோட பார்த்தா. அவங்க கண்ணுல அந்த கொடியில பளபளன்னு ஜொலிக்கிற அந்த மீன் மேலதான் அவங்க பார்வையே இருந்துச்சு. அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சீதாவுக்கு புரிஞ்சு போச்சு. சீதா தன்னுடைய தோழிகளை பார்த்து கண்ணு அடிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப கம்பீரமா, ஐயோ பாத்தீங்களா, எங்க மேல உங்களுக்கு என்ன கரிசனம். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இந்த மீனை விக்கிறதுக்காக நாங்க வச்சுக்கிட்டுல, பக்கத்தூரு ஜமீன்தாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். நீங்க எங்களை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க போய் நல்லா படுத்து தூங்குங்க. இது யாரு கொடுக்கணுமோ நாங்க கொடுத்துக்கிறோம். அந்த பக்கத்தூரு ஜமீன்தாருக்கா? ஏன் சீதா, உனக்கு புத்தி கேட்டு போச்சா? அவருக்கு கொடுத்தா உனக்கு என்ன தேரும்? உன் புருஷன் கஷ்டப்பட்டு போய் கடல்ல இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு வரல. என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுக்கறேன். மொத்த மீனையும் எனக்கு கொடு. நாளைக்கு வந்து என் வீட்டுல கொஞ்சம் வேலையும் பார்த்து கொடு. அப்போ லக்ஷ்மி சிரிப்ப அடக்கிக்கிட்டு, என்னது, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு 4 கோடியும் தரணுமா? இந்த மீனோட ரகசியம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு என் வீட்டுக்காரரு வலை போட்டப்போ பெரிய தேவதை வந்தாங்களாம். அவங்க தான் நேரா எங்க வீட்டுக்காரங்களுக்கு இத பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த மீனை பாத்தீங்களா எப்படி ஜொலிக்குதுன்னு? இது என்ன சாதாரண மீனா? அப்படியே வெள்ளி மாதிரியே ஜொலிக்குது பாருங்க. இத சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் வாழுவாங்க. அதனாலதான் நாங்க யாருக்கும் கொடுக்கல. சத்தியமா ஆர்வமா ரங்கம்மாவை பார்த்து, பாத்தியா ரங்கம்மா, நான் தான் சொன்னல இது உண்மையான வெள்ளி மீனுன்னு. அந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு போல. இந்த மீனை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சீதாவை பார்த்து, ஓஹோ, தேவதை கொடுத்த மீனா? அப்ப இது உண்மையிலேயே நல்ல மீனா தான் இருக்கும். இத பேசாம எனக்கே கொடுத்துறேன், உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நாளைக்கு கோவில் பூசைக்கு இந்த மீனை நான் பயன்படுத்திப்பேன் இல்லையா? அப்போ கௌரி சிரிச்சுக்கிட்டே சத்யம்மா கிட்ட, ஏன் பாட்டி, பூஜைக்கு வெள்ளி பூ வச்சு கும்பிடுவாங்க, நீங்க என்ன வெள்ளி மீனை வச்சு கும்பிடுறேன்னு சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு உங்க அறிவு. எங்க மீனுங்க மேல உங்க பூனை பார்வை படுறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்கம்மா. இந்த மீன் ரொம்ப விலை அதிகமானது. இதை நாங்க ₹1,00,000 மட்டும்தான் விற்போம். ₹1,00,000 சொன்னதுமே எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. ₹1,00,000? என்ன கௌரி, பேராசை அதிகமா இருக்கு போல. மீனுக்கு யாராவது ₹1,00,000 கொடுத்து வாங்குவாங்களா? என்கிட்ட ₹200 இருக்கு. அந்த ₹200 அப்படியே கொடுத்துடுறேன். அந்த கூடையில இருக்கிற மீனெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. இதுக்கு மேலெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, புரியுதா உனக்கு? ₹200? ₹200க்கு இத்தனை மீனுங்களை கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த மீனுங்கள் எல்லாத்தையுமே சுடுதண்ணில போட்டு உருக வச்சாலே இதுல ஒவ்வொன்றுத்துலயுமே 2 பவுன் தங்கம் கிடைக்கும். அந்த 2 பவுன் தங்கத்துக்கே ₹200 பத்தாது. இதுல மொத்த மீனையும் இவங்களுக்கு தரணுமா பாருங்கடி. 4 பொண்ணுங்களும் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது கிழவிங்களுக்கு உசுறு போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது அந்த மீனெல்லாம் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க அவங்க. பாவம் சத்தியமா சீதாவோட கால்ல விழாத குறைதான். ஐயோ, எங்கம்மா எழுந்துச்சிட்டீங்க? இந்த வயசானவங்கள பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குறை கருணையே வரமாட்டேங்குதா? இப்ப என்ன, உங்களுக்கு நான் என்னைக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனா? நல்லது தானே பண்ணிருக்கேன். இப்பவும் நல்லதே பண்றேன். உங்களுக்கு அந்த ₹200 பத்தலனா என்னோட கழுத்துல 2 பவுன் தங்க சங்கிலி இருக்கு. அந்த சங்கிலியையும் எடுத்துக்கிட்டு அந்த மீனை பேசாம கொடுத்துருங்க. அப்ப ரங்கம்மா அவங்க கையில இருக்கிற வளையலை காட்டி, ஆமாங்கம்மா, இது என் கையில இருக்கிற வளையல். ஒவ்வொரு வளையலும் 2 பவுன். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 6 பவுன் தங்கம், ₹200 பணம். இது போதாத உங்களுக்கு இந்த மீனுக்கு? இந்த வயசானவங்கள பார்த்து ஐயோ பாவனு அந்த மீனை கொடுத்துட்டு போலாம்லம்மா. கிழவிங்க 2 பேரும் சொன்னது கேட்டு 4 பொண்ணுங்களும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய பேராசை உச்சிக்கு போயிருக்கு போலியே அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு 4 பேருமே முடிவெடுத்தாங்க. அப்போ சீதா ரொம்ப கம்பீரமா அவங்க 2 பேர்கிட்டயும், சரிங்க பாட்டி, உங்களை பார்த்தாலும் கவலையாதான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த தங்கத்தையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த 4 குட மீனையும் உங்களுக்கு கொடுக்கறோம். ஆனா ஒண்ணு, இந்த மீனை நீங்க வெயில வைக்க கூடாது. இத இருட்டு அறையில தான் வைக்கணும். அதுக்கப்புறம் காத்துக்கு இந்த மீனெல்லாம் காஞ்சி போய் அதோட செதில் எல்லாமே கீழே வந்து விழுந்துரும். தப்பி தவறி வெயிலுக்கு கொண்டு வந்து வச்சீங்க, அவ்வளவுதான். இது சாதாரண மீனா மாறி அப்புறம் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். அதை கேட்டு கிழவிங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா, சரிம்மா சரி, வெளியே எடுக்கவே மாட்டோம், இருட்டு அறையில போட்டு பூட்டி வச்சிடுறோம். இந்தாம்மா தங்கமும் பணமும்.
அப்படி அவங்க 2 பேரும் அவங்க கையில இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த 4 பொண்ணுங்க கிட்ட இருந்தும் 4 கூட மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போது நிலா வெளிச்சத்துல அந்த மீனுங்க எல்லாமே வெள்ளி மாதிரி தான் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது ரங்கம்மா பாட்டியோட வீடு. அது இருட்டார. அந்த இருட்டறையில அந்த மீன் எல்லாத்தையும் வச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் பகல் கனவு இல்ல ராத்திரி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கம்மா சந்தோஷமா, அடியே சீதம்மா, கதவு ஜன்னல் எல்லாம் நல்லா சாத்திட்டியா? திருடனுங்க வந்துட போறானுங்க. இப்போ சீதா சொன்ன மாதிரி ஒரு சின்ன விளக்கு மட்டும் பத்த வச்சு மீனோட செதில் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிக்கலாம். அத மொத்தமா சேர்த்தா பயங்கரமா வேலை போகும். இதோ சின்னதா ஒரு விளக்கு மத்தி ஏற்றி வச்சிருக்கேன். இப்ப இந்த கூடைங்களை திறந்து பார்க்கலாம். நாளையில இருந்து நாம தான் இந்த ஊருக்கு மகாராணிங்க. அப்போ ரங்கம்மா அந்த கூடையோட மூடிய திறந்தாங்க. விளக்கு வெளிச்சத்துல அந்த மீன் தெளிவா தெரிஞ்சுது. விளக்கு வெளிச்சத்துல அந்த மீனுங்களை பார்த்தவங்க 2 பேரோட முகமும் வாடி போச்சு. 2 பேருமே கொஞ்சம் தயக்கத்தோட, என்னடி சத்தியமா இதுங்களோட கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு. இதுங்க என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையிலேயே வெள்ளி மீனுங்க தானா? ஆமா, என்ன இது மீன் நாத்தம் அடிக்குதே. நாத்தம் தாங்க முடியலையே. இந்த வெள்ளி ஜொலிப்பு எங்க போச்சு? சத்தியமா அந்த மீனை தொட்டு பார்த்து ரொம்ப பயந்து போய், ஐயையோ ரங்கம்மா, இது வெள்ளி மீனும் இல்ல தங்க மீனும் இல்ல, இது சாதாரண மீனு தான். ஆனா பளபளன்னு வெள்ளி மாதிரி ஜொலிச்சிருக்கு நிலா வெளிச்சத்துல. நம்மள அந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அநியாயத்துக்கு ஏமாத்திட்டாளுங்க. நம்மளுடைய நகை போச்சு, பணம் போச்சு. ஆனா இது சாதாரண மீனா தான் இருக்கு. நம்மளுடைய 6 பவுன் நகையும் 200 ரூபாவும் இப்ப வீணா போயிடுச்சே. இந்த ஏமாற்றத்துக்கு நான் உசுரோட இருக்க மாட்டேன். எனக்கு வாழ சுத்தமா விருப்பமே இல்ல. ரங்கம்மாவும் ரொம்ப கவலையா, அடி பாவீங்களா, 4 பேரா சேர்ந்து எங்க 2 பேரும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமாத்திருப்பீங்க. இந்த வீணா போன மீனுக்காகவா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்தேன். சத்தியமா சும்மா விடக்கூடாது அவளுங்கள. வா இப்பவே போய் 2ல 1 கேட்டு தீர்த்து வச்சுட்டு வந்துடலாம். மறுபடியும் கடற்கரை. 4 பொண்ணுங்களும் அந்த கிழவிங்களோட பேராச குணத்தை நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப கோவமா அவங்க பக்கத்துல வந்தாங்க. அப்போ சத்தியமா ரொம்பவும் கோவமா, ஏண்டி சீதா, லக்ஷ்மி, கௌரி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அத்தனை பேரு சேர்ந்து வயசான எங்க 2 பேரை ஏமாத்திருப்பீங்க. சாதாரண மீனுகளை கொடுத்து வெள்ளி மீனுன்னு பொய்யா சொல்றீங்க. மரியாதை எங்ககிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருங்க, இல்ல ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம். ஆமாடி ராட்சசிங்களா, வயசானவங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கருணையே காட்டாம எங்களையே ஏமாத்திட்டீங்கல்ல. இருங்க, நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டி உங்க எல்லாரு மேலேயும் நான் புகார் கொடுக்க போறேன். 4 பொண்ணுங்களுமே அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. அப்போ சீதா சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ வாங்க ரங்கம்மா, வாங்க சத்தியம்மா, என்ன மீன்ல இருக்கிற அந்த வெள்ளி பரால எடுத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நிறைய விலை போகுமே. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெள்ளியா இருந்தா அதை இப்படி ஆத்தங்கரையோரமா கூடையில வச்சு யாராவது விற்பாங்களா? நிலா வெளிச்சத்துல மீனோட உடம்புல இருக்கிற செதில் பளபளன்னு வெள்ளி மாதிரி ஜொலிச்சுது. அத பார்த்து நீங்க ஏமாந்து போட்டு இப்ப எங்க மேல பழி போடுறீங்களா? ஆமா பாட்டி, மத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை எப்படி நாம எடுக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உங்களுடைய நாடகம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்குறதுக்காக தான் நாங்க அப்படியெல்லாம் போய் சொன்னோம். ஆக மொத்தம் நீங்க எங்களுக்காக தோணுன பள்ளத்துல பாவம் நீங்களே போய் விழுந்துட்டீங்களே. வயசான காலத்துல கிடைக்கிற கஞ்சோ கூழ குடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்குறத விட்டுவிட்டு மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்களே, இது நல்லா இருக்கா? அதனாலதான் கடவுளா பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு பேராசைய வர வச்சு ஒரு பெரிய பாடத்தையும் கத்து கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. பார்வதி அவங்க தங்கம் பணம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு, இந்தாங்க உங்க பணம் உங்க நகை. உங்களை மாதிரி வயசானவங்க கிட்ட இதை வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம்? ஆனா இந்த வயசுல இவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா அந்த வயசுலலாம் நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்களோ. ஆசை அளவா இருக்கணும். அளவை தாண்டி போச்சு என்னைக்காவது ஒரு நாள் பள்ளத்துல முழுக வேண்டியதுதான். 2 பாட்டிங்களும் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்க. அவங்க பேராசை குணத்தை நினைச்சு அவங்களே வருத்தப்பட்டாங்க. அவங்களுடைய தங்கம் பணம் 2த்தையுமே வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி பேராசையால எல்லாத்தையும் அடைய நினைச்ச அந்த 2 பேருக்குமே 4 பெண்களும் சேர்ந்து பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அப்பாவிங்களை நாம நமக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு கெட்ட எண்ணத்தோட யார் போனாலும் கூட அந்த அப்பாவிங்களுக்கு துணையா அந்த கடவுளே இருப்பாரு அப்படிங்கறது விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது.
நாம கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர பணமே நம்ம கூட நிரந்தரமா இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல பாவம் இன்னொருத்தங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மட்டும் நம்ம கூட நிரந்தரமா இருந்துருமா? பேராசைன்றது பெருநஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். சீதா நகரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க காலையில 6 மணிக்கே ராமையாவோட ஹோட்டல் கடை திறந்துடும். அடுப்புல தவா சூடாயிக்கிட்டு இருந்துச்சு, பக்கத்துல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையாவோட பொண்டாட்டி கௌரி உள்ள அரிசி ஆட்டிக்கிட்டு இருந்தா. சக்தி பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராமையா மட்டும் ஒரு இருட்டு அறையில உக்காந்துக்கிட்டு வனஸ்பதியை உருகி ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இருந்தான். அது கூடவே ஆமனுக்கு எண்ணெயையும் கலந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு பண்டிகை நாளுங்கிறதுனால ஜனங்க அதிகமா வருவாங்க அப்படின்னு கலப்படத்தை ரொம்ப அதிகமாவே செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு கௌரி வந்தா. ராமையா வனஸ்பதியை உருகி ஊத்தி ஆமனுக்கு எண்ணெய போட்டு கலந்துக்கிட்டு இருந்தான். அந்த வாசத்துக்கு கௌரி அவனுடைய மூக்க மூடிக்கிட்டா. ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க, எதுக்காக எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கலப்படம் பண்றீங்க? அன்னபூர்ணி தேவி குடியிருக்கிற இந்த சமையல் அறையில இப்படி அந்த டால்டாவையும் அந்த ஆமனுக்கு எண்ணெயையும் கரைச்சி ஊத்தி எதுக்காக இவ்வளவு கலப்படத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அடியே பைத்தியக்காரி, உனக்கு சாப்பாட்டை பற்றி என்ன தெரியும்? கிராமத்து ஜனங்க மென்மையானவங்க. நெய்யெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஜீரணமாகாது. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான நெய்யோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் அந்த நெய்யை பயன்படுத்தி தோசையை சுட்டேன்னு வச்சுக்கோயேன், யார் வந்து வாங்குவாங்கன்னு நீ நினைக்கிற? இப்படி நீங்க சம்பாதிச்ச பணம் நிலைக்காதுங்க. ஏதாவது ஒரு வியாதி வந்து அதை நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்க போறோம். ஊஜனங்க எல்லாரும் ஆஹா ராமைய ஹோட்டல் நெய் தோசை நல்லா இருக்கும்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த ஆமனுக்கு எண்ணெயும் டால்டாவும் வயிற்றுக்குள்ள போய் பாவம் அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா? என்ன வியாதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமனுக்கு எண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். அவங்களுக்கு வயிறு நல்லா சுத்தமான மாதிரியும் இருக்கும். ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் நல்லது தான் பண்ணுறேன். இந்த நெய்யை கொண்டு போய் அங்கே தூரமாக வை. அதோ சக்தி இப்போ தான் தூக்க கழகத்தில் வரான். அவனுக்கு 2 போடு போட்டு வேலையை பார்க்க சொல்லு. கௌரி பெருமூச்சு விட்டு, என் பேச்சு கேட்க மாட்டீங்கல்ல? இப்படி கலப்படம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் உங்களை சுடத்தான் போகுது. சரி, நமக்காக மட்டும் இதோ இந்த கிண்ணத்துல தான் சுத்தமான பசு நெய்யை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த நெய்யை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க கலப்படம் செஞ்ச நெய்யை சாப்பிட்றாதீங்க. எனக்கு தெரியும், என் உயிரோட நான் விளையாடுவேனா? ஜனங்களுக்கு கொடுக்குற கலப்படம் பண்ண நெய்யை நான் எதுக்கு சாப்பிட போகிறேன்? நான் சுத்தமான நெய் தான் சாப்பிடுவேன். கௌரி அமைதியா அங்கிருந்து போயிட்டான். ராமையா அவன் கலப்படம் செஞ்ச அந்த நெய்யை தூரமா வச்சுட்டு கையை தொடச்சிக்கிட்டு அவனுடைய கடைக்கே போயிட்டான். வெளியே சக்தி வேக வேகமா தோசையை சுட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊர் தலைவரான சுப்பையாவும் அவருடைய மனைவி மங்கம்மாவும் அங்க வந்தாங்க. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தவால நீ ஊற்றி சுடுற நெய்யோட வாசம் எங்கள் ஊர் வயல் வரைக்கும் வருதுடா. அப்படி எந்த நெய்யை தான் நீ பயன்படுத்துற? அட சுப்பையா ஐயா, வாங்க. மங்கம்மா வாங்கம்மா, வந்து உட்காருங்க. புதுசாக எந்த நெய்யை கொண்டு வர போகிறேன். இது என் மச்சாங்கிட்ட சொல்லி பக்கத்து ஊரில் இருந்து வாங்கிக்கிட்டு வரேன். டே சக்தி, சுட சுட ஐயாவுக்கு ஒரு தோசையை போடு. அதில் ஒரு 3 கரண்டி நெய்யை விடு. சரிங்க ஐயா, இதோ இப்போவே பண்ணுறேன். சக்தி மாவை எடுத்து தோசை தவால ரவுண்டா ஊத்தி அதுக்கப்புறம் கலப்படம் செஞ்ச அந்த எண்ணெயை கொண்டு வந்து அந்த தோசையில ஊத்துனான். அது ஊத்துனதும் சுயின்னு ஒரு சத்தம் வந்து புகை வந்துச்சு. என்ன ராமையா, வந்து உக்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னுமா தோசை தயாராகல? எல்லாருக்கும் தோசை கொடுக்குற, எனக்கு மட்டும் தோசை கொடுக்க மாட்டியா? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு இல்லாததா? டேய் சக்தி, மங்கம்மாவுக்கும் ஒரு நெய் தோசையை கொண்டு வா. ஆனால் மங்கம்மா, நெய் தோசை அதிகமாக சாப்பிடாத. நெய்யே அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. அதை பத்தி உனக்கு என்னப்பா? என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும். கல்ல சாப்பிட்டாலும் என் உடம்பு ஜீரணமாக்கிடும். அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சக்தி அவங்க 2 பேருக்குமே வாழை இலையில தோசை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். சுப்பையா அந்த தோசையை பிச்சு வாயில போட்டு அதை மெல்ல ஆரம்பிச்சாரு. அடடா, நெய் தோசை ரொம்ப நல்லா இருக்கு ராமையா. ஆனால் என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் உன் கடையில் நெய் தோசை சாப்பிட்டுட்டு போகிறனோ 2 தடவையாவது பாத்ரூமுக்கு போகிறேன். உன்னோட நெய் தோசையில் எதனா கலப்படம் பண்ணுறியா என்ன? அட கடவுளே, என்னங்க ஐயா, என்ன போய் கலப்படம் பண்ணுறியான்னு கேட்குறீங்க? நான் ரொம்ப நல்ல மனுஷங்க. இப்போ வானிலை சரியில்லை, அதனால் உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் ஆயிருக்கும். என்னோடது சுத்தமான நெய் தான். உண்மைதான். நானும் சமீபத்துல 2 தடவை ராமையோட கடையில வந்து இந்த நெய் தோசையை சாப்பிட்டு போய் 2 தடவை வாந்தி எடுத்திருக்கேன். என்னவோ வயசாகுதுல,
அதான் சரியா ஜீரணமாக மாட்டேங்குது போல. அதாம்மா, நான் சொல்றதும் அதான். வயசான காலத்துல ஜீரணமாகாது. சரி சரி, ஆறப்போகுது, சாப்பிடுங்க. அப்படியே அவங்க தோசையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு மதியம் வரைக்கும் வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. பணம் கல்லாப்பட்டியில சேர்த்து பார்த்து ராமையாவும் சந்தோஷப்பட்டான். நாங்க 2 பேரும் இங்க காவலுக்கு இருக்கோம் ரங்கா. நீ வீட்டுக்கு போய் சொல்லிடு. சரிங்க ஐயா. ஆனா ராத்திரியில உங்களுக்கு ரொம்ப குளிருமே. நான் விளக்கும் போர்வையும் கொண்டு வரேன். இருட்டாக ஆரம்பிச்சுது. கடையில யாருமே இல்ல. கடையே ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. காலையில இருந்து வேலை பார்த்ததுல ராமையா ரொம்பவும் சோர்வடைஞ்சு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, மயக்கம் வர மாதிரி இருக்கு. காலையில இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன். ஆனா நான் எதுவும் சாப்பிடலையே. டேய் சக்தி, எங்கடா இருக்க நீ? சத்யா வெளியில போய் பாத்திரம் கழுவிக்கிட்டே, இங்க தான் இருக்கேன். பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். பாத்திரத்தை அப்புறமா கழுவ, இங்க வா. எனக்கு மயக்கம் வரா மாதிரி இருக்கு. சுட சுட 4 தோசையை போட்டு சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க ஐயா. எந்த நெய்யை போட? வெளியில அந்த கேன்ல இருந்த நெய் தீந்து போச்சு. ராமையா சத்தமா, டேய், ஏன்டா சத்தமா கத்துற? இதை கேட்டா என் இதயம் நிக்கிற மாதிரி இருக்கு. வெளியில கேன்ல இருக்கிற நெய்யெல்லாம் போடாத. உள்ள என் பொண்டாட்டி எனக்காக ஒரு ஸ்டீல் டப்பால நெய் ஊத்தி வச்சிருப்பா. அந்த நெய்யை கொண்டு வா. நல்ல பெரிய தோசையா போட்டு ஒரு 3 கரண்டி நெய்யை ஊத்தி கொண்டு வா. பசிக்குது, சீக்கிரம். சரிங்க ஐயா. இருட்டு அறையில இடது பக்கமா இருக்கிற ஒரு சில்வர் பாத்திரம் அதுதானே? சரிங்க. சத்யா இருட்டா இருக்கிற அந்த அறைக்குள்ள போனான். அந்த அறைக்கு ஜன்னல் எதுவுமே இல்லைங்கிறதுனால உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. அவன் கண்ணு முட்டை முட்டையாக்கி பார்த்தான். உள்ள ஒரு ஷெல்ஃப்ல ஒரு பாத்திரம் இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி ஒரு பாத்திரம் கீழே தரையிலயும் இருந்துச்சு. அது நாளைக்கு வியாபாரத்துக்காக ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பயங்கரமான எண்ணெய் தான் அது. அத சக்தி பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, என்னடா இது? ஐயா ஒரு சில்வர் பாத்திரத்துல நெய் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா இங்க 2 இருக்கே. இதுல எது நெய்யா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 2மே நெய்யா தான் இருக்கும். எதை ஊத்துனா என்ன? சரி சரி, கீழே இருக்கிறதையே எடுக்கலாம். எதுக்கு மேல இருந்து எடுக்கணும்? சக்தி அந்த டால்டா அப்புறம் அந்த ஆமணக்கு எண்ணெய் கலவைய வெளியில கொண்டு வந்தான். வெளியில அடுப்புல தவா வச்சு மாவை ஊத்தி கலப்படம் செய்யப்பட்ட அந்த எண்ணெய 3 கரண்டிய ஊத்தி அந்த தோசைய சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இருட்டு அறையில இடது பக்கமா இருந்த சில்வர் பாத்திரத்துல இருந்த நெய்யை எடுத்து 4 தோசை பெருசா ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. தோசையை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சூப்பருடா. இந்த தோசை சுடுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. பாத்தியா, கலப்படம் பண்ண நெய்யும் கலப்படம் பண்ணாத நெய்யும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி சரி, வேலைய போய் பாரு. ராமையா சந்தோஷமா சக்தி சுட்டு கொடுத்த அந்த தோசைய சாப்பிட்டான். எந்த சந்தேகமும் இல்லைங்கிறதுனால அவன் வயிறு முழுக்க அந்த தோசைய சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புனான். எந்த ஒரு கவலையும் இல்லாம ராமையா அவனுடைய வீட்டுல படுத்து நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். சரியா ஒரு 12 மணி இருக்கும். அப்ப திடீர்னு அவன் வயித்துல ஒரு மாற்றம். வயித்துல இருந்து கடபுடான்னு சத்தம். அது கேட்டதும் அவன் கண் முழிச்சான். என்ன இது? திடீர்னு வயிற்றுக்குள்ள கடமுடான சத்தம் வேற. ஆனா மறுபடியும் வயிற்றுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. உடனே பதட்டமாயி ராமையா எழுந்துச்சு உக்காந்தான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வேர்த்து கொட்ட வேற அவனுக்கு ஆரம்பிச்சுது. ஐயோ, என்ன இது? கௌரி, கௌரி, அந்த விளக்கு எங்க வச்சிருக்க? சீக்கிரம் கொண்டு வா, நான் அவசரமா போனோம். ஏங்க, என்னாச்சு இந்த நடுராத்திரியில? ஏன் கத்துறீங்க? திருடனுங்க யாராச்சும் வந்துட்டானுங்களா? திருடலாம் யாரும் வரல. என் வயிறு தான் கடமுடான்னு சத்தம் போடுது. சீக்கிரம் விளக்க கொண்டு வா, நான் கொஞ்சம் கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வரேன். கௌரி விளக்கு கொண்டு வந்து கொடுத்த உடனேயே ராமையா ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போனான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்பவும் சோர்வாங்க வந்தான். ஏங்க, என்னாச்சு? சரியா ஜீரணமாகலையா? ஐயோ, உயிரே போயிடுச்சு. வயிறு ஏதோ உபசமா இருந்திருக்கும் போல. இப்ப பரவாயில்ல. ராமையா அப்பாடான்னு போய் படுத்தான். ஆனா கண்ணு மூடி 5வது நிமிஷமே மறுபடியும் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் அவன் எழுந்திருச்சான். தண்ணியை எடுத்துக்கிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு பின்னாடி போனான். கௌரி அதை பார்த்து சிரிச்சே, என்னடா இது? இவரு கடையில தோசை சாப்பிட்டவங்க தான் இப்படி போகணும். ஆனா இவரு போய்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமையாவுக்கு தூக்கமே கிடையாது. அவன் வீட்டுக்கும் தோட்டத்துக்குமா அலைஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். கிட்டத்தட்ட 15 தடவை அவன் எழுந்துச்சு போனதுனால அவன் காலில் இருந்த சத்தம் எல்லாம் போய் நிக்க கூட அவனுக்கு திராணி இல்லாம அவன் கஷ்டப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். கௌரி, என்னால முடியல.
வயிறெல்லாம் காலியாகி வயிறு ரொம்ப வலிக்குது. காலையில் எழுந்த உன்னை நான் பாப்பனா இல்லையான்னு கூட எனக்கு இப்போ தெரியல. ஐயோ, உங்க நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்குங்க. இருங்க, காலையிலே நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். அடுத்த நாள் காலையில ராமையாவால எழுந்திருக்க முடியாம கண்ணெல்லாம் டொக்காயி அவன் அப்படியே படுத்த படுக்கையாவே இருந்துட்டான். கௌரி போய் பதட்டமா ஊர்ல இருக்கிற வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்தான். அப்பதான் கடையை திறக்கிறதுக்காக சக்தியும் அங்கே வந்தான். வாங்க வைத்தியரையா, என் புருஷனோட நிலைமைய பாருங்க. நைட்டெல்லாம் ஒரே பேதிங்க. நிக்காம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. பாவம், மனுஷன் எவ்வளவு அசதியா இருக்காரு பாருங்க. வைத்தியர் உடனே அவனுடைய நாடியை பிடிச்சு பார்த்து, நாடி மெதுவாக துடிக்குது. உடம்புல இருக்கிற நீரெல்லாம் போயிடுச்சு. ஏன்பா ராமையா, கண்ணை தோற. நேற்று ராத்திரி நீ எதை சாப்பிட்ட? எனக்கு என்னமோ நீ ஒரு 1/4 லிட்டரு ஆமணக்கு எண்ணெயை குடிச்சா மாதிரி தான் தோணுது. அதான் வயிறு காலியாயிருக்கு. ராமையா மெதுவா புலம்பிக்கிட்டே, ஆமணக்கு எண்ணெயா? இல்லைங்கய்யா, நான் சுத்தமான நெய் போட்டு தான் தோசை சாப்பிட்டேன். வெளியில கூட சாப்பிடல. நல்ல நெய் போட்டு சாப்பிட்டா இப்படி ஏன் ஆக போகுது? வேற எதனா ஆயிருக்கும், யோசிச்சு பாரு. அப்பதான் வேலை பார்க்கறதுக்காக வந்த சக்தி உள்ள வந்தான். ஐயா வைத்தியர் ஐயா, அண்ணன் நேற்று ரொம்ப பசிக்குதுன்னு தோசை சுட்டு கொடுன்னு சொன்னாரு. நானும் அவரு கேட்ட மாதிரியே 3 கரண்டி நெய் ஊற்றி நல்லா பெருசா தோசை சுட்டு கொடுத்தேன். ஏன் சக்தி, நான் மேல எடுத்து வச்சிருந்த நெய்ய போட்டியா இல்ல கலப்படம் செஞ்ச நெய்ய ஊத்துனியா? கலப்பட நெய்யா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் அந்த இருட்டறைக்கு போனேன். அங்க 2 பாத்திரத்துல நெய் இருந்துச்சு. மேல ஒரு டப்பா, கீழே ஒரு டப்பா. ரெண்டுமே நெய் டப்பா தானே. அதனால கீழே இருந்த டப்பாவை கொண்டு வந்து அந்த நெய்யை ஊற்றி தோசை சுட்டேன். அதை கேட்ட உடனே ராமையாவோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. சோர்வா இருந்தாலும் அவன் எப்படியே கஷ்டப்பட்டு எழுந்துச்சு உக்காந்தான். அட பாவி, வீணா போனவனே. கீழே இருந்தது சுத்தமான நெய் கிடையாதுடா. நாளைக்கு வியாபாரத்துக்காக ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் கலந்து வச்சிருந்தேன். அதை மிருகங்க சாப்பிட்டாலே அதுங்களுக்கு பேதி ஆகும். அதை வச்சு எனக்கு தோசையை சுட்டு கொடுத்துருக்கியே, உன்னை என்ன பண்றது? சக்தி ரொம்பவும் பயந்து போய், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கலப்படம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். வைத்தியர் சிரிச்சுக்கிட்டே, இதுதான் விஷயமா? அப்ப ஊர்ல எல்லாருக்கும் சுத்தமான நெய் தோசைங்கிற பேர்ல கலப்படம் பண்ண ஆமணக்கு எண்ணெயும் டால்டாவையும் ஊத்தி கொடுக்கற. பாத்தியா, ஊர்க்காரங்களை ஏமாத்த பார்த்த. இப்ப நீ ஏன் அதில் ஏமாந்து நிக்கிற? மற்றவங்களை ஏமாத்த நினைச்சா கடைசியில நீ தான் ஏமாறணும். நான் எப்பல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஐயா, மத்தவங்களோட பாவத்தை கொட்டிக்கிட்டா அந்த கடவுள் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு. இந்த மனுஷன் கேட்டாதானே. இனிமே அவரு திருந்தினா நல்லா இருக்கும். அவரை உயிர் காப்பாத்துங்க. பயப்படாத கௌரி, இதோ இந்த மாத்திரைய 3 வேளை கொடு. அவனுக்கு பேதி நின்னுடும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்க ராமையா, இன்னொரு தடவை இப்படி கலப்படம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வைத்தியர் அங்கிருந்து போயிட்டாரு. கௌரி, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. மற்றவங்களோட உடம்ப பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு கலப்படம் செஞ்ச நெய்யால தோசையை சுட்டு கொடுத்தேன். அந்த உணவை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத கடவுள் எனக்கே செஞ்சு காட்டிட்டான். இப்பவாவது அறிவு வந்துச்சா? கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு தாங்க இருக்கான். நாம மத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத அவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உடனே கலப்படம் பண்ணப்பட்ட எண்ணெயை தூக்கி எறிங்க. டே சக்தி, நீ முதல்ல ஹோட்டலுக்கு போ. அங்க இருட்டறையில கலப்படம் பண்ண நெய் இருக்கும். அதை கொண்டு வந்து வெளியில ஊத்து. அதை மிருகங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. இனி நம்ம ஹோட்டல்ல சுத்தமான நெய் மட்டும்தான். சரிங்க ஐயா, இதோ இப்பவே செய்யறேன். அன்னையில இருந்து ராமையாவோட கடையில கலப்படம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. எப்பவுமே அவனுடைய சாப்பாட்டுல தரம் அதிகமா இருந்துச்சு, சுவையும் கூடுதலா இருந்துச்சு. அதனால ஜனங்க எல்லாரும் அதிகமாவே வர ஆரம்பிச்சாங்க. மத்தவங்களுக்கு அநியாயம் செய்ய நினைச்சா அந்த அநியாயம் பல மடங்கா நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கறத அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு மூலமா ராமையா முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி, இருக்கிறதுலே பெரிய தப்பு சாப்பிடுற உணவுல கலப்படம் செய்யறது. அப்படி வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் அது பாவத்தோட பணம். அந்த பணம் என்னைக்குமே நிலைக்காது. நேர்மையா உழைக்கிறது தான் நல்லது.